வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஏகாதேசி திதி. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த இலை மட்டும் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். உங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்னே சொல்லலாம். நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா கார்த்திகை மாசம்னு சொன்னாலே அது ஐயப்பன் சாமியோட வழிபாட்டுக்கும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்துல விஷ்ணு பகவான நாம துளசி இலைகளால அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இத பத்தி கார்த்திகை மாசத்தோட முதல் நாளுக்கான பதிவுலயே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட ஏகாதசி இருக்கு. உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்குன்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க தவறாம இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. இப்படி வழிபாடு செய்யும் போது கட்டாயமா துளசி இலைகளை பெருமாள் வாங்கி கொடுத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இது உங்க வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி கோவிலுக்கு போய் இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியாதவங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாளோட திருவுருவ படத்துக்கு துளசி இலைகளால அலங்காரம் செஞ்சு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு பாருங்க. இதுவுமே உங்களுக்கு உடனடியா நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இப்போ நான் வெளிநாட்டுல இருக்கேன், எனக்கு துளசி இலைகள் கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவீங்க. இப்படி இருக்கிறவங்க எனக்கு துளசி இலைகள் கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பூவை வச்சு விஷ்ணு பகவானுக்கு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு அற்புதமான பலன்களையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த கார்த்திகை மாசத்துல விஷ்ணுவ மலர்களால நாம அர்ச்சனை செஞ்சா கூட தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிதான மோட்ச நிலை நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால துளசி இலைகள் கிடைக்கலன்னா பூவை வச்சு நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்க மன திருப்தியோட எந்த ஒரு வழிபாட செஞ்சாலும் நிச்சயமா உங்களுக்கு அதற்கான பலன் முழுமையாவே கிடைக்கும். சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய கடன் தீர்றதுக்கும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரம் நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இன்னைக்கு கோவிலுக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்யறீங்கன்னா இந்த பரிகாரத்தை கூட சேர்த்து செய்யலாம். அப்படி நான் கோவிலுக்கு போகல, வீட்லயே பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுதான் வழிபாடு செய்ய போறேன்னு சொல்றவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி வழிபாடு எதுவுமே நான் செய்ய போறது கிடையாது, எனக்கு டைம் இல்லைங்கிறவங்களும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயமா இந்த ஏகாதசி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்னே சொல்லலாம். அதுவும் நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேரு நேத்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் கொடுக்கறேன். இந்த மாதிரியான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாம எனக்குமே அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ட சொல்லி இருக்கக்கூடிய இந்த 2 சகோதரிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான், கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு அதிகம். முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர், அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல கூட நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இது உங்ககிட்ட இல்லைன்னா மட்டும் எவர் சில்வரையோ பிளாஸ்டிக்கையோ பயன்படுத்திக்கோங்க. உங்களால முடியும் போது ஒரு கண்ணாடி டம்ளரையோ கண்ணாடி பவுலையோ மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் தண்ணீர் தேவைப்படும். தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே அற்புதமான பலன்களை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம், நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம்னு சொல்லி அறிவியல் பூர்வமாவே நமக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புக்குள்ளயும் இந்த உலகத்திலையும் 70% தண்ணீர் தான் இருக்கு. அதனால இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. RO வாட்டர், கேன் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். ஆத்து தண்ணீர், குளத்து தண்ணீர், மழை தண்ணீர், கிணத்து தண்ணீர், இப்படி இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு துளசி இலைகள் தேவைப்படும். 4-5 துளசி இலைகள் இருந்தாலே போதுமானது. இப்ப துளசி இலைகள் உங்ககிட்ட இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறதையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும். இந்த பச்சை கற்பூரத்தோட வாசம் வீசக்கூடிய இடத்துல பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிச்சயமா நிரந்தரமா வாசம் செய்வாங்க. அடுத்ததா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கக்கூடிய மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அந்த பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு நிச்சயமா இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க உங்க பூஜை அறையில பெருமாளுக்குரிய வழிபாடுகளை செய்ய போறீங்கன்னா பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மத்தவங்க, அதாவது பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இல்லைங்கிறவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான தீர்வு நிச்சயமா கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த டம்ளர்ல தண்ணீரை நிரப்பிக்கோங்க. இப்போ இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் அந்த துளசி இலைகளையும் இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த துளசி இலைகளை தண்ணீரால வாஷ் பண்ணிட்டு, அதாவது கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி தண்ணீர்ல துளசி இலைகள், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பெருமாளுக்குரிய ஏஞ்சல் நம்பரான 1176ங்கிற நம்பரை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க. அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இது பெருமாளோட எனர்ஜியை மட்டும் நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்காது, நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். இப்படி இந்த 1176ங்கிற நம்பரை இந்த தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. அரை மணி நேரம் வரைக்கும் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை எடுத்து உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள்ல கூட விடாம தெளிச்சு விடுங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கதவுகளுக்கு மேலையும் ஜன்னல்களுக்கு மேலையும் கூட இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடலாம். சரி, இப்படி தண்ணீரை தெளிச்சதுக்கு அப்புறமா அந்த துளசி இலைகளையும் அந்த தண்ணீர்ல நீங்க போட்டு வச்சிருந்த அந்த பச்சை கற்பூரத்தையும் தனியா எடுத்து ஒரு கிண்ணத்திலயோ தட்டிலையோ வச்சுக்கோங்க. அடுத்து நீங்க எப்பயாவது சாம்பிராணி தூபம் போட போறீங்கன்னா அப்ப இந்த துளசி இலைகளை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கப் சாம்பிராணி நீங்க ஏத்தி வைக்கிறீங்கன்னா அதுல கூட இந்த காஞ்சி இருக்கக்கூடிய துளசி இலைகளையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ துளசி இலைகள் கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய, அதாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பட்டையை எடுத்து அதுல 1176ங்கிற நம்பரை ரெட் கலர் அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க. துளசி இலைகளுக்கு பதிலா இந்த பட்டைய அந்த தண்ணீர்ல போட்டு அதுக்கப்புறமா அந்த டம்ளரை உங்க கையில வச்சுக்கிட்டு 1176ங்கிற நம்பரை 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க.
இவ்வளவுதான் இந்த பரிகாரம். கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே உணர்வீங்க. நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.